Advantages of hydroelectricity. It is a source of renewable energy in the form of hydroelectricity power. It is cost effective and is competitive productive against non-renewable source. Electricity can be generated constantly because there are no external factors which affect the availability of water. Hydroelectricity power produces no waste or pollution since no chemicals are involved. Water used for hydropower can be reused for other purposes like irrigation, etc. ஸோ இதனோட அட்வான்டேஜ் என்ன, இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவரோட அட்வான்டேஜ் என்னென்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி. தண்ணி இருக்க வரைக்கும் நம்ம டேம்ல சேர்த்து வைக்கலாம். டேம்ல தண்ணி இருக்க வரைக்கும் நம்ம இது ரெனியூவல், இந்த எனர்ஜி வந்து மறுபடியும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஏற்கனவே இது சொன்ன மாதிரி இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டியை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு ரொம்ப காசு, ஆரம்பத்தில் ரொம்ப காசா இருக்கும், இனிஷியல் காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் போக போக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்டே கிடையாது. இது வந்து ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ காஸ்ட் எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. மற்ற எனர்ஜி ரிசோர்ஸோட இந்த பவர் எனர்ஜி ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். ஏன்னா இதுல வந்து தண்ணி இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ரொடியூஸ், இதுல வந்து பொல்யூஷனே கிடையாது. இந்த எலக்ட்ரிசிட்டியில பாத்தீங்கன்னாக்கா எந்த வேஸ்டேஜோ பொல்யூஷனோ எந்த கெமிக்கலோ கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதே ஆட்டம் இது வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பர்பஸ்க்கு இது வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை எலக்ட்ரிசிட்டி எடுத்து முடிச்சாட்டி, அதாவது இரிகேஷனுக்கு மற்றபடி யூசஸ்க்கு எல்லாமே இந்த வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர். நெக்ஸ்ட், லிமிடேஷன்ஸ் இன் யூசிங் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர். லிமிடேஷன்னாக்கா டிஸ்அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னா குறைபாடுகள். இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி பவர் யூஸ் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்க்கும். Though water is an excellent source of generating electricity, it is also a certain limitation. The hydroelectricity plant cannot be sited at the place of our choice. There must be strong current or considerable height to make the production worthwhile, as the capital cost of setting up production is relatively quite high. Dams can be very expensive to build. There needs to be a sufficient and continuous strong water current or water head to produce energy. லிமிடேஷன்ஸ்னா என்னென்ன மைனஸ் பாயிண்ட் இருக்கு இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர்ல அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து ஒரு எக்ஸலன்ட் சோர்ஸா இருந்தாலும் இது தண்ணி, மெயினா இதுக்கு சோர்ஸே பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி தான். ஸோ இது நினைச்ச இடத்துல நம்மளால இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஏன்னா எந்த இடத்துல கரண்ட்னா என்ன, அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்கோ அங்க மட்டும்தான் இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து பிளான்ட்டை வந்து நம்மளால செட்டப் பண்ண முடியும். இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா டேம்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப செலவாகும், ரொம்ப வருஷமாகும். அது ஒரு லிமிடேஷன். அது மட்டும் இல்லாம இந்த கண்டினியூஸ் ஸ்ட்ராங் வாட்டர் கரண்ட் கண்டிப்பா இதுக்கு தேவை. சப்போஸ் வெய்ய காலம் வந்துச்சு, இல்லாட்டி டிராஃப்ட், அதாவது வறட்சி வந்துச்சுனாக்கா, தண்ணியே இல்லாம போயிடுச்சுனாக்கா இந்த டேமும் வேஸ்ட், அங்கிருந்து நம்மளால ப்ரொடியூஸும் பண்ண முடியாது. எந்த எலக்ட்ரிசிட்டியும் போட்ட பணம் எல்லாமே வேஸ்டா போயிடும். ஸோ இது எல்லாமே லிமிடேஷன்ஸ். நெக்ஸ்ட் 12.3.4 ஜியோ தெர்மல் எனர்ஜி. என்ன ஜியோ தெர்மல் எனர்ஜி புதுசா நம்ம கேள்விப்படுறோம், என்னன்னு பார்ப்போம். Geothermal energy is another alternative source of energy. Geothermal energy is obtained from the internal heat of Earth. In fact, it is one of the oldest types of natural sources of heat. It dates back in Roman time, when the heat from the earth was used instead of fire to heat rooms and or warm waters or for bath. Presently, it is being used as a source for producing electricity, mainly in regions of tectonic plate movement. ஸோ இந்த ஜியோதெர்மல் எனர்ஜி தான் நம்ம மனிதர்கள் யூஸ் பண்ண முதன்மையான, தட் இஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஒரு எனர்ஜி. இது வந்து அர்த்தோட ஹீட்டுனால நாம தண்ணி சூடு பண்றது, நம்ம சமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே
நம்ம வந்து ரூமை ஹீட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் அந்த பழைய காலத்துல இருந்து. இது எங்க இருந்து வருது அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரிசிட்டி நம்மளோட உலகம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட பூமி பாத்தீங்கன்னாக்கா டெக்டானிக் பிளேட்ஸ்ன்ட்டு அது மூலமா தான் உருவாகிருக்கு. இந்த டெக்டானிக் பிளேட்ஸ்னா என்னன்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அது மூலமா தான் கடல்ல நிறைய சுனாமி வருது, நிறைய கான்டினென்ட் எல்லாம் பில்ட் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த டெக்டானிக் பிளேட்ஸ். ஸோ இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட் மூலமா தான் இந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் ஆகுது. Now the basic question is, how do we get geothermal energy? You must have heard about the volcanoes found around the world. These volcanic features are called geothermal hotspots. Basically, a hotspot is an area of reduced the thickness in the mantle which expels excess internal heat from the interior of the earth to the outer crust. These hotspots are well known for the unique effect seen on the Earth's surface, such as the volcanic island, the mineral deposit and geysers or hot spring. The heat from these geothermal hotspots is altered in the form of steam, which is used to run the steam turbine that can generate electricity. இப்போ நீங்க வல்கனோ எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, எரிமலை. இந்தியாவில் கிடையாது, ஆனா உலகத்துல பல இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த அந்த இடத்துல மட்டும் அந்த எரிமலை எல்லாம் இருக்கு அப்படிங்கிற போது இங்கதான் டெக்டானிக் பிளேட்டோட வேலையே இருக்கு. ஸோ நீங்க அண்டார்டிக் ஓஷன் பார்க்கலாம், ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கும். இந்தியன் ஓஷன் பார்க்கலாம், ஃபுல்லா கடலா இருக்கும். அப்புறம் லேண்ட் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் ஒரு பக்கம், லேண்டு பக்கத்துலேயே ஹிமாலயாஸ்ங்கிற ஒரு பெரிய ஐஸ் மலை இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்ல இருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஜிப்ட், துபாய் எல்லாமே டெசர்ட்டா இருக்கு. எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னாங்க, பிகாஸ் ஆஃப் இந்த டெக்டானிக் பிளேட்டுனால தான். ஸோ அதனால டெக்டானிக் பிளேட் பற்றி நீங்க கூகுள்ல பாருங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ ஓகே, இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த வால்கனோ எல்லா இடத்துலயும் இருக்கிறதுல ஒரு சில இடத்துல இருக்கு. அது என்ன ஆகுதுன்னா பூமியில ஒரு சில இடத்துல அந்த மோல்டன் மேண்டல்மாங்க, அது வந்து ரொம்ப அதாவது திக்னஸ் கம்மியா இருக்கும். அது மூலமா கிரஸ்ட், தட் இஸ் பூமியில இருக்க கிரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ஃபுல் ஹீட்டா இருக்கும். அது மூலமா தான் கிராவிட்டி இருக்கு, அது மூலமா தான் பூமி சுத்துது. ஸோ அந்த கிரஸ்ட் வந்து அந்த மேண்டல் வீக்கா இருக்கிறதுனால அங்கங்க லீக் ஆகிற மாதிரி, இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க, அங்கங்க லீக் ஆகிற மாதிரி அந்த உள்ள இருக்கிற அந்த ஹீட் வந்து வெளியே பூமிக்கு வெளியே அது வல்கனோவா மாறி வெளியே வருது. ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஹாட்ஸ்பாட், இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஜியோ தெர்மல் ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. இந்த அவுட்டர் கிரஸ்ட், அதாவது நம்ம சர்ஃபேஸ்க்கு வந்து அந்த வல்கனோஸ் எல்லாமே லாவாவா வெளியே வரும். அதுதான் என்ன சொல்றாங்க, மினரல் டெபாசிட், அதுல நிறைய மினரல் டெபாசிட் இருக்கும். வல்கனிக் ஐலாண்ட்ஸ் நிறைய ஃபார்ம்ஸ் ஆகும். இதெல்லாம் ஹாட் ஸ்பிரிங் கீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊர்லாம் இருக்கு, அது நான் சொல்றேன், நீங்க கண்டுபிடிங்க. அங்க சுடு தண்ணி பாத்தீங்கன்னாக்கா பூமியில இருந்து வந்துட்டே இருக்கும். அது வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க, குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த இடம்னு நீங்க பார்த்து எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இதுல ஃபன்னா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரிலாம் இடமெல்லாம் இருக்கான்ட்டு நீங்க யோசிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஜியோ தெர்மல் ஹாட்ஸ்பாட்டை தான் என்னவா யூஸ் பண்றாங்கனாக்கா, ஸ்டீம் டர்பைனை வச்சு எலக்ட்ரிசிட்டியை அவங்க ஜியோ தெர்மல் எலக்ட்ரிசிட்டியை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. Now, advantages of geothermal energy. Geothermal energy is used for heating homes and for generating electricity without producing the harmful emission. Some of the advantages of using geothermal energy are: unlike most power stations, geothermal plant does not create any pollution. Harnessed correctly, it leads to no harmful byproducts. Geothermal power plants have very low running cost because they require energy to run a water pump, which is provided by the power plant itself. Moreover, there is no cost for purchasing, transporting, and cleaning up fuels. Geothermal power plants are an excellent source of clean and inexpensive renewable energy. Geothermal energy can be used to produce electricity 24 hours a day. Geothermal power plants are generally small and have little effect on the natural landscape or the near environment. ஸோ இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன, இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி யூஸ் பண்ணதுனால இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னாக்கா, வீட்டை ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம எந்த ஒரு எமிஷன், தட் இஸ் பொல்யூஷன் இல்லாமல் நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பவர் ஸ்டேஷன் கிரியேட் பண்றதுக்கு
பெருசா ஒன்றும் நமக்கு இது பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவைப்படாது. இந்த பவர் ஸ்டேஷன் மூலமா நமக்கு பொல்யூஷனும் வரதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இதோட ரன்னிங் காஸ்ட் வந்து ரொம்ப லோவா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்டர் பம்ப் இருந்தா போதும், அந்த வாட்டர் பம்பும் பவர் பிளான்ட்லேயே கொடுத்துடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ராவா மிஷினரி வாங்கணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், கிளீன் பண்ணணும், இல்ல பெட்ரோல் ஜென்ரேட்டர் யூஸ் பண்றதுக்கு பெட்ரோல் டீசல் வேணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா இந்த பவர் பிளான்ட் வந்து கிளீனான ஒரு சோர்ஸ், அதே ஆட்டம் இன்எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிக செலவில்லாத ஒரு ரெனியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஜஸ்ட் 24 ஹவர்ஸ். இது வந்து ஜியோ தெர்மல் எனர்ஜி கேன் பி யூஸ்ட் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி 24 ஹவர்ஸ் அ டே. 24 மணி நேரமும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்றதுக்கு இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜியை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பிளான்ட் ஜியோ தெர்மல் பிளான்ட் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப சின்னதா இருக்கும். அதே ஆட்டம் சின்ன ஒரு லேண்ட்ஸ்கேப்ல இருந்தாலே போதும், நம்ம இந்த ஜியோ தெர்மல் பிளான்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாமே அட்வான்டேஜஸ். இப்போ லிமிடேஷன்ஸ் என்ன பார்ப்போம். லிமிடேஷன் தான் மைனஸ் பாயிண்ட். Though geothermal energy has several advantages, it also has limitations. If harnessed incorrectly, geothermal energy can produce pollutants. Improper drilling into the earth can release hazardous minerals and gases. Geothermal power plant sites are prone to running out the steam in the long run. என்ன சொல்றாங்கனாக்கா, என்னதான் இத்தனை அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜும் இருக்கு. சரியான இடத்துல இந்த நம்ம ட்ரில் பண்ணலன்னா, இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி எடுக்கிறதுக்கு ட்ரில் பண்ணலன்னா, அது தப்பான, அதாவது பாய்சனஸ் கேஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும், மினரல் கேஸ் ரிலீஸ் பண்ணிடும், அது ப்ராப்ளம் ஆயிடும். இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிளான்ட் செட்டப் பண்ணணும் அப்படின்னாக்கா, அது அந்த ஸ்டீம் நமக்கு வந்துட்டே இருக்கும், அதாவது அந்த சூடு வந்துட்டே இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு அது இருக்காது, எத்தனை நாளைக்கு இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டா யூஸ் பண்ணலனாக்கா இதுலயும் நமக்கு பொல்யூஷன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்ப்போம். The earth can be divided into 3 large sections: the mantle, the inner core, and the outer core. The inner core is a center of the earth. The pressure and temperature increase as one move closer to the center of the earth, as one move outwards from the inner core. One encounter of outer core and then mantle followed by the crust. The mantle is the layer that is below the crust of the earth. This is said to go down 2,900 kilometers. Its temperature is about 870 degrees Celsius. The outer core is very high temperature, which ranges from 4,400 degrees Celsius and about 6,100 degrees Celsius. The outer core begins where the mantle ends, and it extends further down to center 2,250 kilometers. The inner core is about 6,500 kilometers below the Earth's surface. The temperature at the inner core of the Earth is high about 7,000 degrees Celsius. The high temperature of Earth's core is basically reason behind thermal energy. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்டர் ஆஃப் கோரை பத்தி தான் சொல்றாங்க. இதை நீங்க கோர் பத்தி யூடியூப்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். இதுதான் அங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க அதை பாருங்க. 3 cores ஆஃப் எர்த் அப்படின்னு பாருங்க, பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. அதுல உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும்.